මහේෂන් මහත්මයාට අතිරේක ලේකම්තුමා ජාතික භාෂා අධිකරණ සහ ජාතික ඒකාබද්ධ අමාත්‍ය. அடுத்ததாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மேலதிக செயலாளர் திரு மகேஷன் அவர்கள் உரையாற்றுவார். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எமது தேசிய ஒருமைப்பாடு தொடர்பாக எமது நீதி அமைச்சு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் கீழ் இயங்குகின்ற தேசிய ஒருமைப்பாட்டு பிரிவானது இந்த வருடமும் எமது அரச அலுவ மொழிகள் வாரத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த அரச அலுவ மொழிகள் வாரத்தை நாங்கள் அனுசரிப்பதற்கு எங்களுக்கு எங்களுடைய அமைச்சின் கீழே இயங்குகின்ற தேசிய மொழிக் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் மற்றும் எங்களுடைய அரச கருவ மொழிகள் திணைக்களம் மற்றும் தேசிய அரச கருவ மொழிகள் ஆணைக்குழு போன்றவை எங்களுக்கு அனுசரித்து இருக்கின்றன. இதனை விட மேலதிகமாக எமது கலாசார அலுவலகம் திணைக்களத்தின் அனுசரணை இதற்கு கிடைத்திருக்கின்றது. என்னுடைய தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கும் அதனை நாங்கள் மேம்படுத்துவதற்குமாக நாங்கள் என்னுடைய அமைச்சிலே பலதரப்பட்ட நடவடிக்கைகளை சேர்த்துக்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த மொழிகள் பற்றி நாங்கள் மிகுந்த அவதானத்துடன் நாங்கள் அதனுடைய மொழிக் கொள்கையை நாங்கள் செயற்படுத்தியிருக்கிறோம். இந்த மொழிக் கொள்கையை செயற்படுத்துவதற்காக சில நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே அரச மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் பொருட்டான பொறுப்புகளை நாங்கள் உரிய உத்தியோகத்தர்களிடம் நாங்கள் அவற்றை கையளிப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டோம். அதே போன்று அரச மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் பொருட்டு புதிய நியதிகளை இடம் காணுவதற்கும் அதன் ஊடாக புதிய நிகழ்ச்சி திட்டங்களை உருவாக்கி அவற்றை செயற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதனை விட அரச நிறுவனங்களிலே எங்களுடைய மொழி திட்ட செயல்முறைகளை ஊக்குவிப்பேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசியல் அமைப்பிலே எங்களுடைய மொழிக் கொள்கையை எவ்வாறு பிரயோகிப்பதற்கு ஒரு வழிகாட்டல் இருக்கின்றது. அதனை அமுல்படுத்தும் வகையில் நாங்கள் இந்த செயல்திட்டங்களை எங்களுடைய அரசு நிறுவனங்களிலே நாங்கள் ஊக்குவித்து வருகிறோம். அதே போன்று அரச மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு புதிய வளங்களை என்றால் எங்களுக்கு மிக சவால்களாக இருப்பது இந்த வளங்கள். குறிப்பாக மொழி மாற்ற சேவை மற்றும் ஏனைய இதர அந்த மொழி தொடர்பான பொதுமக்கள் அவற்றை அணுகுவதற்குரிய தேவைகளை வழங்குவதில் நாங்கள் பாரிய சவால்களை அரசு நிறுவனங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். அவற்றை நாங்கள் உரிய வகையில் பயிற்றுவிப்பதற்குரிய நிதி ஏற்பாடு மற்றும் அதற்குரிய பயிற்சி திட்டங்கள் அதற்குரிய வழிகாட்டல்கள் போன்றவற்றை நாங்கள் வழங்கி வருகிறோம். அதனை விட அரச கரிம மொழிகள் திணைக்களத்திற்குள்ளே தேசிய மொழிபெயர்ப்பு நிலையத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் நடத்துகின்றார்கள். அதனை விட நாங்கள் குறைகள் அழைப்பு நிலையத்தை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். அதனை தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கம் 1956 தொலைபேசி இலக்கத்தினூடாக அவற்றை தொடர்பு கொள்ளலாம். அதே போன்று நாங்கள் வாட்ஸ்அப் இலக்கம் அதற்கு நாங்கள் அதனை பயன்படுத்தியிருக்கின்றோம். 07020011956 இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாகவும் மக்கள் தங்களுடைய உரைகளை மொழிகள் தொடர்பாக மொழி விநியோகம் தொடர்பாக அவர்கள் அவதானிக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் அவர்கள் தெரிவித்தால் நாங்கள் அவற்றை பெற்று நாங்கள் அதனை நாங்கள் நம்முடைய நடைமுறை எங்களுடைய பொறுப்புகளாக நாங்கள் அவற்றை தீர்ப்பதற்கு நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். அதே போன்று தேசிய மொழிக்கல்வி மற்றும் பயிற்சி நிர்வாக வழிகாட்டல் எங்களுடைய அரசு உத்தியோகர்களுக்கு அவர்களுடைய அரசுடன் நாங்கள் இந்த மொழி கல்வியை நாங்கள் அவர்களுக்கு போட்டியிருக்கிறோம். அதே போன்று எங்களுடைய தேசிய மொழிகள் ஆணைக்குழுவின் ஊடாக இந்த மொழி உரிமை மீறல் மொழி உரிமையை நிலைநாட்டுதல் போன்றவற்றை நாங்கள் அவர்களூடாக முன்னெடுத்திருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இந்த 3 நிறுவனங்களும் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த தேசிய அரச கருவ மொழிகளுடைய பிரயோகத்தையும் அவர்களுடைய ஒரு எதிர்நோக்குன்ற விடயங்களை ஒரு நிலைபொருள் தகவலை சஸ்டைனபிள் அடிப்படையில் நாங்கள் அவற்றை நிவர்த்திக்கக்கூடிய நடவடிக்கை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நாங்கள் இந்த தேசிய அரச கருவ மொழி வாரத்தை நாங்கள் ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் நடைமுறைப்படுத்துவதற்குரிய உடைய விடையதான
முன்னறிந்த விளையாட அமைச்சினுடைய ஒரு சுற்றுவம் இருக்கிறது. முதலாம் இலக்கை 2019ஆம் ஆண்டு சுற்றுவம். அந்த சுற்றுவத்தின் அடிப்படையே நாங்கள் இந்த நிகழ்ச்சி தரவில் நாங்கள் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த வகையிலே ஜூலை 1ஆம் தேதி தொடக்கம் நாங்கள் அதை ஒரு வாரத்துக்கு நாங்கள் செயல்படுகிறோம். இதிலே பாடசாலைகள் தினம், பொதுமக்கள் தினம் மற்றும் இளைஞர்கள் தினம் போன்றவற்றை நாங்கள் இந்த 3 நிறுவனங்களுக்கும் பொறுப்பளித்து அவர்கள் ஊடாக அந்த செயல்களை நாங்கள் வைக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த அரச கனிம மொழிகள் வாரத்தை அனுஷ்டிப்பதன் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற பிரதான விடயம் என்னவென்றால் அரச கனிம மொழி கொள்கையை இணைத்துடன் வினைத்திறன் மிக்க முறையிலே சேர்த்திறன் மிக்க முறையை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக அரசு நிறுவனங்களிலே இரு மொழிகளில் சமனான சேவை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. அங்கு மக்கள் அவர்கள் இரண்டாம் தரமாக நடத்தப்படாது அவர்களை ஒரு சமமான அடிப்படையில் அவர்கள் அதனை அனுபவக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. அதேபோன்று மொழி முரண்பாடுகளை இல்லாத ஒழிப்பதன் ஊடாக ஒரு சகவாழ்வை மேம்படுத்துவதன் பொருட்டு அனைத்து தரப்பினரிடம் ஒரு மூலோபாய அணுகுமுறைகளை அடைவதை நாங்கள் இதன் ஊடாக அடைய நினைக்கின்றோம். அதேபோன்று தன்போர் தன்மையை பெரிதும் மதிக்கும் இலங்கை தேசத்தை தனித்தன்மையை மேம்படுத்தும் என்கின்ற இலங்கையர் என்கின்ற ஒரு நிலையான சமாதானம், சகவாழ்வு, சௌஜன்யம் போன்றவற்றை மேம்படுத்துவதற்கு இந்த மொழி கொள்கையினுடைய பிரயோகத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி வருகிறோம். அதே போன்று ஒரு இளைஞர் என்ற சமூக பின்புலம் ஒரு உறுதிமிக்க ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கும் இந்த மொழி கொள்கை பிரயோகத்தை நாங்கள் அவதானம் செலுத்துகிறோம். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் சரியான முறையிலே உரிய முறையை நாங்கள் செயல்படுத்துவதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சகவாழ்வு நல்லிணக்கம் போன்றவற்றை எங்களுடைய இளைஞர்கள் மத்தியிலே ஏற்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். அதே போன்று சில விடயங்களிலே நாங்கள் காரிய சவால்களை எதிர்கொள்வோம். அந்த சவால்களை மேம்படுத்துவதற்கும் ஒரு குறுங்கால மத்திய கால நீண்டகால திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் இந்த மொழி கொள்கையை நாங்கள் எவ்வாறு பிரயோகித்து அதற்கு நன்மைகளை அதனுடைய செயற்திட்டங்களை விரைத்தலான முறையிலே மக்களுக்கு சென்று சேர்க்கும் வகையிலே நாங்கள் அவற்றை முறைப்படுத்துகிறோம். அந்த வகையிலே இந்த வருடமும் நாங்கள் எங்களுடைய இந்த தேசிய மொழிகள் வாரத்தை இலங்கை போன்ற கல்லூரியிலே வரும் 7ஆம் தேதியிலே நாங்கள் 7ஆம் தேதியாக நாங்கள் நடந்திருக்கிறோம். அந்த வகையிலே அனைத்து நிறுவனங்களும் இதற்கு ஒத்துழைக்கின்றன. இதனை நாங்கள் தெரிவிப்பதை பெரும் மறுபடைகிறோம். அதே நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நான் எங்களுடைய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சருடைய கௌரவ அமைச்சர் அஸ்வின் நாணயக்காரா அவர்களுக்கும் அதே போன்று எங்களுக்கு வழிகாட்டல்களை வழங்கி வருகின்ற தேசிய ஒருமைப்பாட்டினுடைய கௌரவ பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபர் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்பினுடைய செயலாளர் திருமதி அயேஷா தினேசன் அவர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய மொழி ஆணைக்குடைய தலைவர் அவருடைய பணிக்குழாம் அதே போன்று அவருடைய தேசிய மொழி கல்வி பயிற்சி நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் அவருடைய பணிக்குழாம் மற்றும் அவருடைய அரசாங்க மொழிகள் திணைக்களத்துடைய பணிப்பாளர் நாயகம் அவருடைய பணிக்குழாம் மற்றும் கடசார அலுவல் திணைக்களம் மற்றும் இதன் ஊடாக ஒத்துழைக்கின்ற அனைத்து அவருடைய ஊடக தரப்பினர்கள் அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய அமைச்சினுடைய சார்பிலே நன்றி அவர்களை தெரிவிப்பதை மகிழ்வடைகிறேன். நன்றி. सिंगल भाषा में अधिकरण जाति अमात्य राज्य भाषा समाधान राज्य भाषा समाधान विशेषंగా विविध आयतन एकत्वेली अपनी आयतन अभी अमात्य शाखा क्रियात्मक राज्य भाषा कौशल सभा सह जातिक भाषा सह अध्यापन पूर्ण आयतन सह जातिक भाषा अध्यापन पूर्ण आयतन यानी विविध आयतन समूह अभी विशेषम अभी सांस्कृतिक डिपार्टमेंट अपने समाधान क्रियात्मक इसे हम समाधान कराने राज्य भाषा प्रतिपत्ति क्रियात्मक क्रिया बाबतीय अभिसत्वतीकरण अदाल आयतन निलधारित धरलीम सह एक निश्चित क्रियात्मक वनोदिक अधीक्षण के माध्यम से वदती विशेषस्थाने आरम्भवाणी जातिक राज्य भाषा प्रतिपत्ति विशेष
ක්‍රියාත්මක කිරීම සහ ඒ පිළිබඳව අපි සක්‍රියව ශ්‍රී ලංකාව තුළ සියලුම රාජ්‍ය ආයතනවල ක්‍රියාත්මක වීමට උනන්දුවක් ඇති කිරීම. ව්‍යවස්ථාවේ සඳහන් වන ආකාරයට අපිට බලකල සහිත ආයතන ක්‍රියාත්මක වීමට අපි සක්මන් කරනවා. ඒ වගේම මේ බලකල ජනතාව මේ භාෂාව පිළිබඳව ප්‍රවේශ වීමට අවශ්‍ය පහසුකම් සැලසීම ඉතාමත් වැදගත්. අපි අභියෝගයකට දක්වන්නේ සම්පත් විශේෂ නොගැටීම නිසා යම් යම් ගැටලු මතුවෙනවා. විශේෂයෙන්ම භාෂා පරිවර්තන සේවාවන් වල තියෙන ගැටලු, ඒ වගේම රාජ්‍ය සේවාවන් වලට සමාජනතාව ප්‍රවේශ වීමේදී තිබෙන ගැටලු. ඒ විශේෂ අපි ඉදිරියේදී රාජ්‍ය නිලධාරීන් ප්‍රමුඛ කිරීම සහ මඟ පෙන්වීම මගින් අපිට මේක නිවැරදි කළ හැකියි. ඒ වගේම භාෂා පිළිබඳව යම්කිසි සේවාවන් ලබා ගැනීමේ තමන්ගේ භාෂාවෙන් ඒවා ලබා ගැනීමට තිබෙන ගැටලු පිළිබඳව ඉගෙනීමේදී හා ඒ පැමිණිලි අපිට ලබා දෙන්න පුළුවන්. විශේෂම ශනික අමතම අංකයේ 56 ඔස්සේ ඒ වගේම 0.71 95 21 436 වෙන WhatsApp අංකයේ මගින් අපිට එවැනි භාෂාමය පිළිබඳව ගැටලු අපිට ඉදිරිපත් කරන්න පුළුවන්. ඒවට සෙලික විසඳුම් ලබා දීමට යාන්ත්‍රණයක් අපි සතුව තිබෙනවා. විශේෂයෙන්ම රාජ්‍ය නිලධාරීන් පුහුණු කිරීමේ සහ ඔවුන්ගේ භාෂාව ක්‍රියාත්මක කිරීමේදී ඒ සේවාවන් ලබා දීමේදී කාර්යක්ෂමතාවය වැඩි කිරීම සඳහා අපි ජාතික භාෂා අධ්‍යාපන පුහුණු ආයතනය සමග කටයුතු කරනවා. ඒ වගේම අපි දින ජූලි 1 සිට 4 දක්වා මේ රාජ්‍ය භාෂා සතියට සමගාමීව අංක 1 අංක දරන චක්‍රලේඛ අනුව අපි ක්‍රියාත්මක වෙනවා. පාසල් දිනේ, ඒ වගේම මහජන දිනේ සහ තරුණ දිනේ වැනි තේමාවන් ඔස්සේ අපි මේ වැඩසටහන ක්‍රියාත්මක කරනවා. ඒ වගේම අපේ රට විවිධත්වයෙන් යුතු රට, විවිධත්වය තමයි අපේ ශක්තිය කියන ශ්‍රී ලාංකේය මේ තේමාවට ඔස්සේ මේ රාජ්‍ය භාෂා ප්‍රතිපත්තිය විශේෂ ක්‍රියාත්මක කිරීමට ඒ වැඩි දියුණු කළ ක්‍රියාත්මක කිරීමට අපි වග වෙනවා. ඒ වගේම ජාතික ඒකාග්‍රතාවය සහජීවනයේ සහ සංහිඳියාව සංවර්ධන සහ ඒ වැඩි දියුණු කිරීම සඳහා භාෂාව කොතරම් දුරට භාවිත කරන්න පුළුවන්ද කියලා අපි ඒ පිළිබඳව කටයුතු කරන නිලධාරීන් සහ ආයතන ශක්තිමත් කරන්නත් අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ වගේම අපි ඉදිරියේදී මේ පිළිබඳව ඉරසරව මේ උදේ එක් දින වැඩසටහනක් සතියක වැඩසටහන පමණක් වන ඉදිරියේදී ඉරසරව ක්‍රියාත්මක කිරීම සඳහා අපි වැඩ පිළිවෙලක් සකසලා ඒ පිළිබඳව අපි ඉදිරියට කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මේ අවසන් දිනය ජූලි 7 වෙනිදා ශ්‍රී ලංකා පදනම් ආයතනයේ අපි මේක කටයුතු කරනවා. මේ සංවිධානය කරනවා මේ පිළිබඳව වැඩසටහන. ඒක සියලුම පාර්ශ්වකරුවන් සහ රාජ්‍ය ආයතන එක්වීමට නියමිතයි. ඒ වගේම මම මේ අවස්ථාවක් කරගන්න ස්තුතිවන්ත වෙන අපේ අධිකරණ හා ජාතික ඒකාබද්ධ අමාත්‍යතුමා සහ නියෝජ්‍ය අමාත්‍යතුමා සහ ලේකම්වරේ ඉදිරියට ස්තුතිවන්ත මේ වැඩමුළුව සහ මේ වැඩසටහන ඉරසරව ඉදිරියට ගෙන යාම සඳහා මාධ්‍ය ආයතන සහ මාධ්‍ය නියෝජිතවරුන්ට මම කාර්මිකව ඉල්ලා සිටින්නේ නිහඬව ලෝකෙෂ්. අපි ඊළඟට ජනමාධ්‍යයේ දීප්‍රමුඛ අවස්ථාව ලබා දෙන ඔබේ ගැටලු ඉතාම කෙටි ජාතික වැදගත්කමක් ඇති මේ කාර්යයට අදාළ ඔබේ ප්‍රශ්න ඉතාම කෙටියෙන්